You are going to get band score 9. If you get band score 9, we are called expert user. And band 8, very good user. 7, good user. 6, competent user. So the competent user to good user, generally UK, Canada, Australia. So they are looking for this competent to good user. So 6 to 7, basically 6, 6.5, 7. These are the band score expected. ஸோ நீங்கள் இந்த 7ங்கிற இந்த பேண்ட் ஸ்கோருக்கு நீங்கள் போகும்போது கட்டாயம் உங்களோட vocabulary பி1 பி2 குறைஞ்சது அல்லது பி2 சி1 சி2 லெவலில் நீங்கள் போகணும். உங்களோட vocabularies வந்து லெஸ் காமன் வேர்ட்ஸாக பாவிக்கப்பட வேணும். அதே நேரத்தில் அட்வான்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எழுதணும். குறித்த அந்த வசன அமைப்பு முறைகள் எதிர்பார்க்கப்படுற ஸ்ட்ரக்சருக்குள்ள குறித்த லெட்டராக இருந்தாச்சுன்னா எஸ்ஏயாக இருந்தாச்சுதான் அல்ல டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்காக இருந்தாச்சுன்னா எதிர்பார்க்கப்படுற அந்த முறையில் வரணும். அதே போல் உங்களோட லிசனிங் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஆக்சென்ட்டுகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். எஸ்பெஷலி ரீடிங்கை பொறுத்தவரையில் விசேடமான ஒரு பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டா இந்த ஸ்கோர்களை நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும்.